வணக்கம். இது உங்கள் சம்பத் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இன்னிலேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இந்த இந்த வருடம் 2025 ஜனவரிலேருந்து இந்த மே மாதம் வரைக்கும் என்னென்னலாம் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நடந்திருக்கு பேஸ்ட் ஆன் குரூப் 4, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம். அதில் குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், வரப்போகிற குரூப் 2ஆக இருக்கட்டும், இல்லை குரூப் 1ஆக இருக்கட்டும், இதுக்கான ஒரு ஷார்ட் இந்த 1 மந்தில் ரொம்ப ஒரு சின்னதான ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இது எல்லாமே. அதே மாதிரி ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இனிமேல் கொஞ்சம் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டு போகிறோம். ஸோ அந்த வகையில் ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ், ஜனவரி மாதம் தேதி வைஸ் பார்க்குறோம். நியூஸ் பேப்பரில், அதாவது ரொம்ப முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ், அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன நடந்தது என்ன அதுன்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்குறோம். சரிங்களா? எக்ஸஸாக பார்க்காம என்னென்ன தேவையோ அது மட்டும். ஸோ அப்படி இந்த வகையில் இன்றைக்கி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஜனவரி மாதத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு வந்திருக்க நியூஸை தான் இன்றைக்கி பார்க்குறோம். 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு செய்திகளில் வந்த நியூஸ். அது ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நம்ம மெட்ராஸில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில், சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, பெண்ணுக்கான பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. ஸோ அது சம்மந்தமாக ஒரு சின்னதான ஒரு இதுதான். அதில் ஒரு ஆணையம் வச்சுருந்தாங்க. அந்த ஆணையம் சில பரிந்துரைகளை சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆணையம் பேர் என்ன, அது என்னென்ன பரிந்துரைகள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இந்த கேஸ் ஒரு தேசிய மகளிர் ஆணையத்துக்கிட்ட போகுது. மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையத்துலேருந்து ஒன்று செட் பண்ணுறாங்க. ஒரு இருநபர் குழு செட் பண்ணுறாங்க. இதை பற்றி இந்த விவகாரத்தை, இந்த பாலியல் விவகாரம் சம்மந்தமாக விசாரித்து அதற்கான அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருநபர் குழு உண்மை கண்டறியும் குழு, 2 நபர்கள் இல்லை, ஒரு உண்மை கண்டறியும் குழு அவங்க கொடுக்குறாங்க. அந்த 2 நபர் குழுவில் ஒருத்தவங்க யார் அப்படின்னா மம்தா குமாரி. இவங்க யார் அப்படின்னா தேசிய மகளிர் ஆணையத்தோட ஒரு உறுப்பினர். சரிங்களா? தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய ஒரு உறுப்பினர். 2வது பிரவீன் தீக்ஷித். இவங்க யார் அப்படின்னா ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இந்த 2 நபர் குழு தான் அந்த பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் விசாரித்து அதற்கான ஒரு பரிந்துரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருநபர் குழு செட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதில் ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒரு சில பரிந்துரைகள்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸில் யாரெல்லாம் வராங்க, யாரெல்லாம் போகிறாங்க, ஸோ அவங்களோட தகவலை ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் நிறைய அது சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்று முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த 112 இந்தியா அவசர உதவி ஆப் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இதுதான் ஒரு முக்கியமானது. இந்த ஆப் பேர் 112 இந்தியா, 112 இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர உதவி அப்ளிகேஷன் ஆப்பை நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக பெண்களுக்கு, மகளிருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆப் பேர் தான் 112 இந்தியா. சரிங்களா? ஸோ அப்போது அந்த என்ன சொல்ல வரேன்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். அதில் தேசிய மகளிர் ஆணையம் ஒரு 2 நபர் குழு அமைக்கிறாங்க. எதுக்காகனா, அந்த பாலியல் விவகாரம், அந்த பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை என்னென்னு அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதற்கான பரிந்துரைகளை வழங்குறதுக்காக. ஸோ அப்படி தான் அந்த தேசிய மகளிர் ஆணையமே 2 நபர் குழு அமைக்கிறாங்க. அதில் 2 நபர் குழுவில் ஒருத்தவங்க மம்தா குமாரி, இன்னொருத்தவங்க பிரவீன் தீக்ஷித். இவங்க 2 பேர் தான். சரிங்களா? அது ஒரு முக்கியமான இஷ்யூ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம குரூப் 1ல் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1ல் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்மந்தம், ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருந்தது. அதை பற்றி நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த இஷ்யூ பற்றி சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. ஒன்று மம்தா குமாரி, இன்னொன்று பிரவீன் காந்தி. இவங்க பிரவீன் காந்தி யாருன்னா ஐபிஎஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர். 2வது மம்தா குமாரி யார் அப்படின்னா தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய ஒரு உறுப்பினர், ஒன் ஆஃப் த மெம்பர். சரிங்களா? இந்த ஆப் பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 112 இந்தியா அப்படின்ற அவசர உதவி ஆப் நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்ல வர்றதுக்கு தான் இது சொல்லியிருக்காங்க. இந்த சைடில் ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்களேன். நியூசிலாந்து, ஆக்லாந்து, அப்புறம் ஓசியானா பிராந்தியம், கிரிபாட்டி தீவு நாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன்னா, இது உங்களுக்கெல்லாம் இது பார்த்தா இந்த நியூசிலாந்து, ஆக்லாந்து இதை பார்த்தா ஒரு ஞாபகம் வருதா? இன்றைக்கி ஜனவரி 1ஆம் தேதி. ஸோ அந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி எப்போவுமே ஃபஸ்ட்டு
நியூ இயர் உலகத்தில் நியூ இயரை வந்து கொண்டாடக்கூடிய முதல் நாடாக நியூசிலாந்து இருக்குது. நியூசிலாந்து அதுதான் இது எழுதி போட்டிருக்கேன். நியூசிலாந்து அந்த ஆக்லாந்து, நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்லாந்து அப்படின்ற ஒரு டவுன் தான், அந்த நகரம் தான் ஃபஸ்ட்டு உலகிலேயே இந்த நியூ இயரை புத்தாண்டை முதலாக கொண்டாடக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது. சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து இதே இதில் இந்த நியூசிலாந்தில் இன்னும் டெப்த்தாக கொஞ்சம் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நியூசிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்லாந்து அப்படின்ற சிட்டி, அந்த ஆக்லாந்து சிட்டியில் ஓசியானா பிராந்தியம், இந்த ஓசியானா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஓசியானா பிராந்தியத்தில் கிரிபாட்டி அப்படின்ற தீவு நாடு தான் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் பர்டிகுலராக பார்க்க போனோம்னா கிரிபாட்டி அப்படின்ற தீவு நாடு தான் உலகிலேயே முதல்ல வந்து நியூ இயரை வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? இப்போ நியூ இயர் பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவுக்கு முன்னதாக 8:30 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அங்கே நியூ இயர் பிறந்துடுது, புது வருடம் வந்து வந்துடுது. இப்போ நியூ இயர் வந்து இந்த கிரிபாட்டி தீவில் இந்தியாவில் இப்போ 12 மணினா, அதுக்கு முன்னாடி இரவு 12 மணினா, இப்போ இந்தியாவில் இரவு 12 மணினா, இதுக்கு முன்னாடி 8:30 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே நியூ இயர் பிறந்தது. அப்போ அவங்கெல்லாம் கொண்டாடினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நியூ இயர். ஸோ அதெல்லாம் ஒரு ஜென்ரலாக இது பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நியூசிலாந்து, ஆக்லாந்து, ஓசியானா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய கிரிபாட்டி அப்படின்ற தீவு நாடு. இந்த ஓசியானா பிராந்தியத்தில் மேக்ஸிமம் எல்லாமே வந்து தீவு நாடுகள் தான், குட்டி குட்டி தீவு நாடுகள். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் அந்த தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரைத்த நிறைய பரிந்துரைகளில் குறிப்பிடப்படுவது 112 இந்தியா அப்படின்ற ஒரு அவசர உதவி ஆப் பற்றி நான் சொல்ல வரேன். ஏன்னா அப்ளிகேஷன் பேஸ்டு வந்து கொஸ்டின் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜனவரி 1 தான், இதுவும் ஜனவரி 1ஆம் தேதி தான் 2025 திருக்குறள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு முதல்வர் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரமும் நம்ம திருக்குறள் வாரமாக நம்ம வந்து இனிமேல் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து இந்த திருக்குறள் வாரம் வந்து எப்போன்னு கேட்பாங்க, ஒவ்வொரு ஆண்டினுடைய டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரம் தான் திருக்குறள் வாரம். சரிங்களா? இந்த திருக்குறள் வாரத்தில் என்ன சொல்கிறாங்க, நிறைய திருக்குறள் சம்மந்தமான போட்டிகள் நடத்தி நிறைய பேருக்கு பரிசு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஆண்டுதோறும் வந்து ஒரு 133 உயர்கல்வி நிலையத்தில் வந்து காலேஜஸில் வந்து போட்டிகள் நடத்துகிறாங்க. அதாவது திருக்குறள் சம்மந்தமான போட்டிகள் வந்து நிறைய நடத்துகிறாங்க. அதில் பரிசு பெற்றவங்களுக்கு வந்து பரிசையும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்குறள் வாரம் எப்பொழுது, ஒவ்வொரு ஆண்டினுடைய கடைசி வாரம் தான். டிசம்பர் மாதத்தினுடைய ஒவ்வொரு ஆண்டினுடைய டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரம். சரிங்களா? கடைசி வாரம், ஆண்டினுடைய கடைசி மாதம், அந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் தான் திருக்குறள் வாரமாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது இஸ்ரோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்ரோ எப்போ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன், இதுதான் இஸ்ரோ. நம்ம இந்திய வான்வெளி ஆராய்ச்சி கழகம் இருக்குல்ல, அதுதான் நம்ம இஸ்ரோன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து ஏவப்படக்கூடிய அந்த சேட்டலைட்ஸ், அந்த கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டேஷன், அவங்க தான் அந்த தலைமையிடம், இஸ்ரோ தான் தலைமையிடம் வான்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமாக. சரிங்களா? இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது எங்கன்னா ஒரே ஒரு ஏவுதளம் இருக்குது, ராக்கெட் லான்ச்சிங் சென்டர். அந்த லான்ச்சிங் சென்டர் தான் வந்து ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் தான். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நிறைய சேட்டலைட் வந்து விட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 99வது சேட்டலைட் வரைக்கும் நம்ம விட்டாச்சு ஆல்ரெடி. அந்த 99வது சேட்டலைட் தான் PSLV C60. இந்த சேட்டலைட் எதுக்கு அப்படின்னா, 2 விண்கலங்கள். இந்த சேட்டலைட் எதுக்கு என்ன அப்படின்னா, இந்த PSLV C60 லான்ச்சிங் வெஹிக்கிள், அதாவது ராக்கெட்டில் தான் இரட்டை விண்கலங்கள், 2 விண்கலங்கள் வச்சு செலுத்தியிருக்காங்க. இது வெற்றிகரமாக பூமியினுடைய அந்த தாழ்வட்ட பாதையில் வந்து நிலைநிறுத்தப்பட்டது. சரிங்களா? இதுதான் வந்து PSLV C60. அதை எடுத்து போன சேட்டலைட் வந்து 2 விண்கலங்கள், இரட்டை சேட்டலைட், 2 விண்கலங்களை எடுத்துகிட்டு போச்சு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்தியாவுடைய 99வது ராக்கெட், இஸ்ரோ மூலயமா லான்ச் பண்ண 99வது ராக்கெட்.
அதுவும் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ண 99வது ராக்கெட் எதுனா இந்த PSLV C60. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷம் என்ன அப்படின்னா 100வது ராக்கெட். இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுதான் நாங்கள் சொல்ல வரேன். இந்த 100வது ராக்கெட் எங்கேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா 99ம் வந்து லான்ச் பண்ணது ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர மாநிலத்தினுடைய ஸ்ரீஹரிகோட்டா. இந்த 100ம் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டையிலேருந்து தான் வந்து நமக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, இது இப்போ இந்த 100வது ராக்கெட் பற்றி தானே நான் சொல்லிட்டு வரேன். இந்த 100வது ராக்கெட்டில் வந்து ஒரு பிளான் வந்து கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. அந்த ஸ்பேடெக்ஸ் அப்படின்னா இந்த விண்கலங்கள் செலுத்துகிறாங்கல்ல, 2 விண்கலங்களை வந்து 99வது ராக்கெட்டில் 2 விண்கலங்கள் வந்து வானுக்கு வந்து செலுத்தினாங்கன்னு சொன்னேன்ல, அந்த 2 விண்கலங்களையும் மேலே போய் நிலைநிறுத்திட்டாங்க. அந்த 2 விண்கலங்களையும் வந்து ஒன்றா அட்டாச் பண்ணுற அந்த ஸ்கீம் பேர் தான் அந்த ஸ்பேடெக்ஸ் அப்படின்ற பிளான், இரட்டை விண்கலம் ஒருங்கிணைப்பு. சரிங்களா? ஓகே, இப்போ இது பற்றி என்னென்னா இதில் ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க. அந்த 2 விண்கலம் வந்து இங்கே பாருங்களேன், இப்போ பூமியிலேருந்து ஒரு ராக்கெட் வந்து விண்கலத்தை செயற்கைக்கோளை வந்து எடுத்துகிட்டு போகுது, விண்கலங்களை எடுத்துகிட்டு போகுது, மேலே போய் எடுத்துகிட்டு போயிட்டு நிலைநிறுத்துது பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில். ஸோ அப்போ 2 விண்கலங்களை வந்து ஒன்றா நம்ம அட்டாச் பண்ணணும். சரிங்களா? ஒன்றா அட்டாச் பண்ணணும். இது ஒன்றையே அட்டாச் பண்ணுறோன்னா இப்போ இனிவரும் காலங்களில் வந்து இஸ்ரோ என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ககன்யான் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கல்ல. ககன்யான் திட்டம் என்ன? பூமியிலிருந்து விண்வெளிக்கு மனிதனை அனுப்பக்கூடிய திட்டம். இந்த விண்கலங்கள் தான் இந்த மனிதர்களை சுமந்து செல்லும். ஸோ அப்போ அவங்க அங்கே போயிட்டு வித்தின் ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே அது ரெண்டுத்தையும் அப்படி அந்த விண்கலங்களை வந்து அவங்க மனிதர்கள் போகிறப்போ அவங்க மேலே போயிட்டாங்கன்னா, அந்த புவி சுற்றுவட்ட பாதைக்கு மேலே போயிட்டாங்கன்னா அவங்க அந்த 2 விண்கலங்களையும் வந்து அட்டாச் பண்ணணும். சரிங்களா? ரெண்டுத்தையும் ஒன்றா இணைக்கணும். ஸோ அப்படி எப்போ இணைக்கணும்னா 12 மணி நேரத்துக்குள்ளே இணைக்கணும். ஸோ அப்படி இணைக்கிறதுனால இதில் வந்து ஒரு ஸ்பேஸ் டாகிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்துட்டு கொண்டு வராங்க. இந்த ஸ்பேஸ் டாகிங் அப்படின்னா விண்கலன் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பம். இந்த ஸ்பேஸ் டாகிங்னா என்னென்னா விண்கலன் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பம், அதாவது 2யும் அட்டாச் பண்ணுறக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி எங்கே யூஸ் ஆகுதுன்னா மனிதர்கள் வந்து இந்த சர்வதேச விண்வெளி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர் இருக்குல்ல, சர்வதேச விண்வெளி நிலையம், அங்கெல்லாம் போகும்போது விண்கலனில் போகும்போது 2-3 இதை ஒன்றா செட் பண்ணி லிங்க் பண்ணால் அங்கே வந்து அந்த மாதிரியான லிங்க் பண்ணுறதுக்கு அங்கே தேவைப்படுது. ஸோ இந்தியாவும் ககன்யான் திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறதால இவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் டாகிங் டெக்னாலஜியை வந்து இன்னும் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக முன்னதாகவே அதுக்கு முன்னெல்லாம் செஞ்சு பார்க்குறதுக்காக தான் இந்த டெக்னாலஜியை இங்கே யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. சரிங்களா? ஸ்பேடெக்ஸ் திட்டம்னா அந்த 2 விண்கலங்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு திட்டம். சரிங்களா? அதில் பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி என்ன? இந்த டெக்னாலஜி தான் ரொம்ப முக்கியம், ஸ்பேஸ் டாகிங் டெக்னாலஜி. ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து இந்தியா வந்து நாங்கள் 1986லேயே நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம். இந்தியாவினுடைய இஸ்ரோ இருக்குல்ல, அது வந்து 1986லேயே இந்த மாதிரி 2 விண்கலங்களை இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆனால் அப்போதைக்கு அதற்கான தேவை இல்லாததுனால அதை வந்து அடுத்தடுத்து அவங்க கொண்டு போகல. பட் இப்போ நமக்கு ககன்யான் திட்டம் வந்து நமக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதால இந்த ஸ்பேஸ் டாகிங் டெக்னாலஜி வந்து நம்ம அது சம்மந்தமாக ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பயன்படும் அப்படின்ட்டு நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இதில் இந்த ஸ்பேஸ் டாகிங் டெக்னாலஜி வந்து இது வரைக்குமே 3 கண்ட்ரி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் யாராக இருப்பாங்க? யூஎஸ்ஏ, அப்புறம் ரஷ்யா, அப்புறம் சைனா. இந்த 3 கண்ட்ரிஸ் தான் இது வரைக்கும் வந்து இந்த ஸ்பேஸ் டாகிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஏற்கனவே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? 2 விண்கலங்களை இணைச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதில் ஓவர்வியூவாக பார்க்கும்போது இஸ்ரோவினுடைய 99வது லான்ச் சேட்டலைட்டை வந்து ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டையிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 99வது ராக்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா PSLV C60. ரெண்டாவது வந்து 100வது ராக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் வரப்போகிற ஸ்பேடெக்ஸ் அப்படின்ற
ஒரு ராக்கெட் தான். சரிங்களா, ஸ்பேடெக்ஸ் அப்படின்ற ஒரு ராக்கெட் தான். இதில் யூஸ் பண்ண போகிற டெக்னாலஜி வந்து ஸ்பேஸ் டாகிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தோம். டிசம்பர் 25, இப்போ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிசம்பர் 25. இந்த ஒரு தினம் பற்றின கரண்ட் அஃபேர்ஸ். இது என்ன தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் கவர்னன்ஸ் டே, நல்லாட்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கடைபிடிச்சிட்டு வரோம். இந்தியாவில் டிசம்பர் 25 வந்து குட் கவர்னன்ஸ் டேவாக கடைபிடிச்சிட்டு வரோம். இது வந்து 2014 முதல் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2014லேருந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த குட் கவர்னன்ஸ் டே யாருடைய பர்த்டேவாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, முன்னாள் பிரதமர் மேதகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்தநாளை தான் நம்ம வந்து குட் கவர்னன்ஸ் டேவாக நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் இந்தியா. சரிங்களா, இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வராங்க அப்படின்னா, 2025 டிசம்பர் 25 இருக்குல்ல, சாரி 2024, இது வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குங்க, மிஸ்டேக்காக இருக்குது. 2024 டிசம்பர் 25 வந்து லாஸ்ட் கடந்து போனதில்லை, போன டிசம்பர் 2024 டிசம்பர் 25 அந்த தேதி வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய 100வது பிறந்தநாள். ஸோ இதை வந்து ஒரு முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ அந்த இதில் லாஸ்ட் டைம் வந்து நல்லாட்சி வாரம், குட் கவர்னன்ஸ் வீக் அப்படின்னே கொண்டாடினாங்க. ஸோ அது வந்து எப்போனா டிசம்பர் 19லேருந்து டிசம்பர் 24 வரைக்கும் குட் கவர்னன்ஸ் வீக்னு கொண்டாடுறாங்க. இதற்கான பிரச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களை நோக்கிய நிர்வாகம். சரிங்களா, அப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒன்று தான், டிசம்பர் 25 என்ன தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நல்லாட்சி தினம். நல்லாட்சி தினம், குட் கவர்னன்ஸ் டே, அவ்வளோ. சரிங்களா, ஒரு சில ஸோ இப்போ இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய கடற்படையினுடைய கப்பல், இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஒரு கப்பல், அது பேர் வந்து ஐஎன்எஸ் தாரணி. இது என்ன அப்படின்னா, உலகை சுற்றி வரக்கூடிய பயணத்தில் ரெண்டு பேர் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா, தில்னா, இன்னொன்று வந்து ரூபா. தில்னா அப்புறம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இந்திய கடற்படையை சேர்ந்தவங்க இந்த ஐஎன்எஸ் தாரிணி அப்படின்ற கப்பலில் இந்த உலகை சுற்றி வரக்கூடிய ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா, ஓகே. இப்போது அடுத்தது வந்து கடற்படையினுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினேஷ் கே திரிபாதி அவங்க தான் கடற்படையினுடைய தலைமை தளபதி. சரிங்களா, ஓகே. ஓகே, அவ்வளோதாங்க இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஷார்ட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் உலகை சுற்றி வரக்கூடிய பயணத்தில் ஐஎன்எஸ் தாரணி அப்படின்ற இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பலில் இந்த பயணம் மேற்கொண்டிருக்காங்க. 2வது வந்து குட் கவர்னன்ஸ் டே எப்போ, நல்லாட்சி தினம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அது வந்து டிசம்பர் 25. அதுக்கு அடுத்தது வந்து இஸ்ரோவினுடைய 99வது சேட்டலைட் என்ன, அப்புறம் 100வது சேட்டலைட் என்ன. இஸ்ரோவினுடைய 99வது சேட்டலைட் என்ன, அப்புறம் 100. 99 வந்து PSLV C60, 100வது சேட்டலைட் வந்து இனிமேல் கொண்டு வர போகிறாங்க. அது எங்கேருந்து போக போகிறாங்கன்னா, ஆந்திர மாநிலத்தில் வழக்கமாக ஆந்திராவினுடைய ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 100வது சேட்டலைட்டில் தான் ஒரு டெக்னாலஜி ஒன்று கொண்டு வராங்க, ஸ்பேஸ் டாகிங் டெக்னாலஜி. அப்படின்னா 2 விண்கலங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு திட்டம். சரிங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன, திருக்குறள் வாரம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய திருக்குறள் வாரம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 25. இந்த திருக்குறள் வாரம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 25வது வாரம். ஒவ்வொரு ஆண்டினுடைய டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரம் தான் திருக்குறள் வாரம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் விவகாரம் சம்மந்தமாக அமைக்கப்பட்ட 2 நபர் குழு, தேசிய மகளிர் ஆணையம் அமைத்த 2 நபர் கொண்ட குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உண்மை கண்டறியும் குழுவில் 2 பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து மம்தா குமாரி. அவங்க வந்து மம்தா குமாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய ஒரு உறுப்பினர். இன்னொருத்தவங்க யாருன்னா பிரவீன் தீக்ஷித்.
இந்த பிரவீன் தீக்ஷித் யாருன்னா ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர். இந்த குழு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த உண்மை கண்டறியும் குழு 2 நபர்கள் கொண்ட இந்த உண்மை கண்டறியும் குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆப்பு வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த ஆப் பேர் வந்து 112 இந்தியா, அவசர உதவி ஆப் அப்ளிகேஷனான மொபைல் அப்ளிகேஷனான 112 பற்றி நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸோ இது வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு வந்து இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இதுவரையும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறது வந்து உங்கள் சம்பத். பாய், டேக் கேர்.